வந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி வராம இருந்தால் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து சந்தோஷத்தை மட்டும் வாங்கவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு பெரிய சந்தோஷம் தான், அளவில்லா அன்லிமிட்டெட் ஹாப்பியை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே பழைய நண்பர்கள் எல்லாம் பார்க்குறப்ப சும்மா அந்த டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், எல்லாம் பூர்ண விஸ்வநாதன் ஸ்டைலில் தான் இருந்திருப்பாங்க பழைய நடிகர் எல்லாருமே சூப்பராக. எல்லோரும் அதை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், எல்லாம் முடி எல்லாம் வச்சு சின்ன பையன் கிராப்பு இப்பெல்லாம் வச்சு பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறப்போ நரைச்ச முடியோடு இருக்கிறப்ப பாதி பேர் சொட்டை விழுந்துருச்சு. அப்படியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் அவருக்கு பேச பேச தான் பழைய நினைவுகளில் வந்தது. அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அங்கே உட்காந்துருந்தா, சென்னையில் உட்காந்துருந்தா கிடைச்சிருக்காது. இன்றைக்கி வந்தது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலே சந்தோஷம். கோடி ரூபா சம்பாதிச்ச மாதிரி உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் வாத்தியர்களெல்லாம் பார்த்தேன், எங்கள் ஆசிரியர்களெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் வந்து அவங்க வந்து இந்த முதுமையிலையும் அவங்க வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து இப்போ ஸ்பீச் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். நாங்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அப்போ நான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூல். அந்த ஸ்கூல் காலையிலேருந்து அப்படி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டீச் பண்ணுவாங்க. எங்களுடைய எம்ஹெச்எஸ் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியர்கள். அதே மாதிரி காலையில் டியூஷன் போவோம். காலையில் 5 மணிக்கே கிளாஸ். 5 மணிக்கு யாராவது இந்த காலத்தில் போவோமா? நாங்கள் 5 மணிக்கே காலையில் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு டியூஷன். 5 மணிக்கு எங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் 9 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் 4 மணிக்கு வருங்க. அவங்க ஈவினிங் தான் ஓய்வு எடுப்பாங்க. இப்படியே எங்களையெல்லாம் லைஃப்பில் மேலே ஏற்றி விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவங்க இப்போ தான் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படி ஒரு தியாக மனப்பான்மை உள்ள ஒரு ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.